நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறனோட ஆசையெல்லாம் நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கடலுக்குள்ள கூட்டு போனாங்க. அங்க பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம அது வீராக்கு பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து மாறன கூப்பிட்டு கடலுக்கு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு போனோனயும் கடற்கரையில வச்சு நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க, "ஏய் எதுக்குடி இங்க கடற்கரையெல்லாம் கூட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆ இங்க உட்காந்து சும்மா பொரியும் சுண்டலும் திங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் ஒழுங்கா கிண்டல் பண்ணாத. அங்க எனக்கு 1008 வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க வந்து எதுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது விளையாடுறேனா?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "ஆமா பிறகு நீ உன்னோட இது பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்தேல்ல, அதுல நீ என்ன எழுதியிருந்த?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே யோசிச்சு பார்க்குறாங்க. "நான் நிறைய எழுதியிருந்தேனே, நீ எத கேட்குறேன்னே தெரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மறந்துட்டியா? நடுக்கடல்ல போயி நம்ம 2 பேருமே வந்து தனியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா. அதுக்கு என்ன இப்ப?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதுக்கு தான் உன்னைய கூட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க. "ஏய் அதெல்லாம் நிறைவேத்துற நேரமாகுது. இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கூப்பிடுறாங்க. "அதெல்லாம் முடியாது. நான் ஆல்ரெடி வந்து இங்க இருக்கிற அண்ணங்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டேன். அதனால இன்னைக்கு போயே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொன்னா கேட்கவா போற? சரி வா ஏறு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டெல்லாம் எனக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. "அண்ணே போலாமா அண்ணே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, போலாமா ஏறுமா" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், நம்ம வீரன், மாறா 2 பேருமே ஏறிடுறாங்க. ஏறி போட்லேருந்து கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. போட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வந்து வீரா அமைதியாவே இருந்தாங்க. கொஞ்சம் போக போக பார்த்துக்கிட்டோம்னா, அலை வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுருது. வீரா மனசுக்குள்ள வந்து பயம் வந்துருது. "ஐயய்யோ! அலை வேற இப்படி அடிக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போட்ல போனதே கிடையாது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஓரத்துல நின்னுக்கிட்டு. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து பேசிக்கிட்டே வராங்க. "பரவால்ல, கடல் வந்து எவ்வளோ அழகா இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது இதோட அழக வந்து ரசிக்கவே முடியல. இங்கிட்டு உள்ள வந்தா தான் கடல் வந்து எவ்வளோ அழகு. அது மட்டும் இல்லாம எவ்வளோ அமைதி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து ஊன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது பயத்துல வந்து. "ஏய் என்ன வேர்க்குது? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல. மொட்டை வெயிலா இருக்குல்ல, அதனால வேர்த்துக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லையே, உன்னைய பார்த்தா பயப்படுற மாரி தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. "பயமா? எனக்கா? அதெல்லாம் கிடையாதே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் பயமா இருந்தா சொல்லு. இப்பயே கூட கரைக்கு போயிருவோம். தேவையில்லாம வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் மாறா! உனக்கு தான் இது பயமா இருக்கும். எனக்கெல்லாம் இது பயமே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் கூட நான் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கடலுக்கு வந்துருவேன் தெரியுமா? அதுவும் எங்க அண்ணன் கூட வந்தா நான் பயப்படவே மாட்டேன். ஒரு சில நேரம் அந்த போட் ஓட்டுறாரே, அந்த டிரைவர் அண்ணாவே அனுப்பி வச்சுட்டு, நானே போட் ஓட்டுவேன்னா பார்த்துக்கோமே" அப்படி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்றாங்க. "ஏன் நம்ப மாட்டியா? இப்ப நீ பயந்துருவேன்னு சொல்லி தான் நான் வந்து போட் ஓட்டாம ஓரமா எனக்குள்ள உட்காந்துருக்கேன். சரியா? அதனால எனக்கு எனக்கு வந்து பயம் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாறன் வந்து, "ஓ அப்படியா? சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்டர்ல உட்காந்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தா மாறன் எந்திரிச்சு போய் அந்த போட் முனையில போய் நின்னுக்கிறாரு. முனையில நிற்கிறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு போட் வந்து ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து பயமாயிருச்சு. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து கடல் அலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "பரவாயில்ல வீரா, என்ன இருந்தாலும் இதெல்லாம் நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பக்கெட் லிஸ்ட்லயே இதை வந்து எழுதி வச்சேன். ஆனா நீ வந்து எனக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடல்ல வந்து நடுக்கடல்ல யாருக்குமே தெரியாம நம்ம மட்டும் அமைதியா இயற்கையை ரசிக்கும்போது தான் இந்த உலகம் வந்து எவ்வளோ அழகானதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரிய வருது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காங்க. பார்த்தா வீரா வந்து அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காங்க. "ஏய் என்ன எந்திரி எந்திரி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எழுப்பி பார்க்காங்க. வீரா வந்து மயக்கம் போட்டுறாங்க. "அண்ணே தண்ணி பாட்டில் தான் இருந்தா குடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. உடனே கடல்ல அந்த கூட 2 பேர் வந்திருக்காங்க போட் ஓட்டிட்டு. அவங்க வந்து வாட்டர் பாட்டில குடுக்காங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்புறாங்க. மயக்கத்திலே வீரா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. "அண்ணே அண்ணே வேகமா வந்து கடற்கரைக்கு போங்கண்ணே, மயங்கி விழுந்துட்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் போட்ட திருப்புங்கடா" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், போட்டை வந்து திருப்பிட்டு கடற்கரைக்கு வேகமா போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போற வழியில வந்து மாறன் வந்து வீரா வந்து எவ்வளவோ எழுப்பி பார்க்காங்க. "எந்திரிடி எந்திரிடின்னு" சொல்றாங்க. அவங்க பார்த்தா மயங்குனவங்க எந்திரிக்கவே இல்ல. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமா பயமாயி போயிருச்சு. "என்னடா இப்படி ஆயிப்போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ஷாக் ஆகி இருக்காங்க. அங்க போய் கரை இறங்குனோனே தான் வீராவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்புது. டக்குன்னு வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து முழிச்சு பார்க்காங்க. முழிச்சு பார்த்தோனே, "நல்ல வேளை கடற்கரைக்கு வந்துட்டோமா,
பயங்கரமான பயமாக போச்சு. எனக்கு இருக்குன்னு வந்து மயக்கமே வந்துருச்சு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் லூசாடி நீயி! உனக்கு தான் கடல் ஒத்துக்கிறாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும்ல. பிறகு எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. "இல்ல மாறா, அது வந்து உன்னோட விருப்பம்ல. உன்னோட விருப்பத்த நிறைவேத்துறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மாறனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏதோ பண்ண ஆரம்பிச்சுருது. நமக்காக இப்படிலாம் பண்றாளேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "சரி அத விடு" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க. பார்த்தா அங்கிட்டு வந்து கடற்கரையில வந்து ஒரு அம்மா விளக்கு ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மாறா என்னடா அது? ஒரு அம்மா வந்து கடற்கரை ஓரத்தில வந்து குழி தோண்டி விளக்கு ஏத்தி வச்சு, அத வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அதுவா? அது வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடற்கரைக்கு மீன் பிடிக்க போயிருப்பாங்க. அவங்க நல்லபடியா எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடற்கரையில வந்து அவங்க வந்து வேண்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "சரிடி, நான் கடற்கரைக்கு போயிட்டு திரும்பவே இல்லைனா என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் அப்படியெல்லாம் பேசாத. ஏன் இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. "ஏய் சொல்லுடி நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், "என் உயிரை கொடுத்தாது உன்னைய நான் காப்பாற்றிடுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே 2 பேருக்குமே வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு லவ் சாங் மாதிரி போடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.